சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க, எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா சார். ஏறுங்க. திடீர்னு வந்து போலீஸ்காரங்க சரவணனோட ரிப்போர்ட் எதுக்கு வாங்கிட்டு போறாங்கன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. அதான் நம்ம பையனை பத்தி விசாரிக்கிறதுக்குன்னு சொன்னாங்கல்லங்க. என்னத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. நாளுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா பணமும் அனுப்பாம எங்க இருக்கான் என்ன ஆனான்னு நம்ம கவலைப்படுற நேரத்துல கரெக்டா பணம் மட்டும் எங்க இருந்தோ அனுப்பிடுறான். ஆனா அவன் எங்க இருக்காங்கிற தகவலோ ஒரு போன் பண்ணி கூட பேச மாட்டேங்கிறான். அத நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு கண்ணாமூச்சி ஆட்டத்தை அவன் எதுக்கு ஆடிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. போலீஸும் சரவணனை பத்தி சரியான தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் பிள்ளைய நினைக்கும் போதெல்லாம் பெத்த வயிறு பத்தி எரியுதுங்க. எங்கேயோ இருந்தாச்சும் பணம் அனுப்புறான்னு சந்தோஷப்படுறதா, இல்ல கண்ணுல பார்க்க முடியலையேன்னு வேதனைப்படுறதா, எனக்கும் ஒன்னும் புரியல. நம்ம பையன் நம்மள பார்க்க வராம ஏன் இப்படி மறைஞ்சிருக்கான்னு ஒண்ணுமே புரியல. நம்ம முகத்துல முழிக்க கூடாதுன்னு இருக்கானா, இல்ல அப்பா அம்மான்னு யாருமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டானா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம பையன் கிடைச்சிருவாங்க. நாம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாதுங்க. நம்ம பையனை கூடிய சீக்கிரம் நம்ம கண்ணுல காட்டதான் போகுது. அவனை ஆசை தீர நம்ம எல்லாரும் பார்க்க தான் போறோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. சார், அந்த பில்டிங்ல கிடைச்ச டாலரையும் அந்த பில்டிங் சோகத்துல படிஞ்சிருந்த பிளட்டையும் தலைமுடியையும் வச்சு பொன்னிக்கும் சரவணன் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி லிங்க் பண்றீங்களே, சரியா வருமா சார்? சிவா, நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தோ உங்க சிப்பாய் காலி. சிவா, எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு குழப்பமே இருக்கக்கூடாது சிவா. அதுவும் முக்கியமா ஒரு போலீஸ்காரனுக்கு ஒரு கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு டவுட் வந்துச்சுன்னு வைங்களேன், அது சின்ன டவுட்டோ பெரிய டவுட்டோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதை உடனே அலசி ஆராய்ஞ்சி தீர விசாரிச்சு என்ன ஏதுங்கிற விவரத்தை முழுசா தெரிஞ்சுக்கணும். இதை நான் உங்க நல்லதுக்காக சொல்றேன். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு குழம்பி போன குட்டைக்குள்ள ஒரு மீனை தேட முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் மனசு குழம்பி போயிருந்தா மூளை தெளிவா வேலை செய்யாது. மனசு தெளிவா இருந்தா மூளை தெளிவா வேலை செய்யும். கரெக்ட் தான் சார். நான் சரவணன் கேஸ்ல குழம்பி போயிருக்கேன். எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் சார். பொன்னிக்கும் சின்னராசுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பொன்னியும் சரவணனும் லவ் பண்ணிருக்காங்கிற விஷயம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்படிதானே? ஆமா சார். பொன்னியை கட்டாயப்படுத்தி தான் சின்னராசுக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனா பொன்னி கல்யாணத்துக்கு முன்னாடியே சரவணனோட சேர்ந்து ஊரை விட்டே ஓடி போடணும்னு முடிவு பண்ணிட்டா. இதுவும் நமக்கு தெரிஞ்ச உண்மைதான். அப்படி ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓட பிளான் பண்ணி ஊரை விட்டும் ஓடிட்டாங்க. அப்படி போகும்போது தான் ரெண்டு பேரும் ஒரு விபத்துல மாட்டுறாங்க. ஏற்பட்ட அந்த விபத்துல சரவணனுக்கு மண்டல பலமா அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். பொன்னி சின்ன காயத்தோட உயிர் பொழைச்சிட்டா. அண்ணல இருந்து இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சரவணன் கோமா ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கான். ஆனா இப்போ அந்த சரவணனை ஹாஸ்பிட்டல்ல காணோன்னு அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல இருந்தவன் தன்னாலவா வெளியில போக முடியும்? அப்படி அவன் வெளியில போயிருக்கான்னா தெளிவாயிட்டான் தானே அர்த்தம். அப்படி தெளிவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்த சரவணன் அவங்க அப்பா அம்மா அக்கா யாரையுமே பார்க்க போகல. அப்படின்னா யார பார்க்க போயிருப்பான்? எங்க சார் போயிருப்பான்? எனக்கு புரியலையே. சரவணன்ங்கிற ராஜா நேரா பொன்னிங்கிற அவன் ராணியை தேடிதான் போயிருப்பான். கரெக்டா? ஆமா சார். இப்பதான் என்னோட கிளாரிபிகேஷன் தெளிவா இருக்கு சார். நான் உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு சார். சிவா, சரவணன் பொன்னிக்கு கல்யாணம் ஆனதை தெரிஞ்சு ஆனாலும் பொன்னியை மீட் பண்ணோன்னு ஆசைப்பட்டிருப்பான். அப்படி சரவணன் பொன்னியை மீட் பண்ணோன்னா
அது ஊர்ல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அது ஒரு தனிமையான இடத்துல தான் மீட் பண்ண முடியும். அப்படி பார்த்தா அந்த தனிமையான இடம் தான் அந்த பாழடைஞ்ச பங்களா. இப்போ அந்த பங்களால கிடைச்ச அந்த டாலரையும் நான் சொன்னதையும் சேர்த்து வச்சு கூட்டி கழிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். சார் சூப்பர் சார். நீங்க கெஸ் பண்ணது 100க்கு 100 சரிதான் சார். எங்க எதை எப்படி லிங்க் பண்ணி யோசிக்கணும்னு எனக்கு தெளிவா சொல்லிட்டீங்க சார். அதுக்கு காரணம் நான் தெளிவா இருக்கேன் சிவா, ஆனா நீங்க இன்னும் தெளிவா இல்ல. அதனால ராஜாவுக்கு செக். சார் சூப்பர் சார். என்னால் உனது நிலைமையில பார்க்க முடியல. 24 மணி நேரத்தில் நீ கண்ணு முழிச்சிருன்ற நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருக்கிற. ஆனா நேரம் போக போக என் நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. சுபா, இவங்களோட பல்ஸ் ரேட் நார்மல் ஆகுது. அவங்க பல்ஸ் ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்து சரி சொல்லு. பாக்குறேன்.